அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈவினிங். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொரோனா காலங்களில் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேர்ட் வேவ்ஸ் வருதான் அக்டோபர் மாதம். மாதிரி பல நாடுகளில் இன்னும் தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இது போல நிகழ்ச்சிகள் நடக்கிறதே நம்மளை நாம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக தான். பல நிகழ்ச்சிகள் நம்ம பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். சொல்ல போனா இது என்னுடைய ஹோஸ்டிங்ல நடக்கிற 75வது ப்ரோக்ராம். இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பைதவே சொக்கலிங்கம் ஸ்டார்ட் சொல்லிடுறேன். இது என்னுடைய 75th ஜூம்ல நடக்கிற ஹோஸ்டிங். இது என்னுடைய இது ஃப்ரம் மே 31st இருந்து. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி கூட 2-3 ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஸோ எனிஹவ், நமக்கு ஜூம் கிடைத்த இந்த ஒரு காணொலி கிடைத்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதே இந்த கொரோனா காலத்துல தான். அதுவும் இல்லாம எனக்கு யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சோ, யாரெல்லாம் பேசணும்னு ஆசையா இருந்துச்சோ அவங்க எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டோம் ஜூம்ல. அதுல ஸ்பெஷலா இன்னைக்கு வந்திருக்க ஸ்பீக்கரை நான் கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நானே விகடன்ல. அவர் கொஸ்டின் வந்துட்டா உடனே நான் படிச்சிருவேன். அவருடைய அந்த ஃபண்ட் கிளினிக்ல போய் நானே விகடன்ல அந்த படிச்சிருவேன். நான் சாரோடைய கொஸ்டின்ல அவ்வளவு ஒரு அது மாதிரி கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த கேஸ் ஸ்டடி பார்ப்பேன். அதுல எப்படி நம்ம ஃபேமிலி இருக்கிற மாதிரி நினைச்சு சரி நம்ம இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு நம்ம அந்த கெஸ்டா நம்ம அமைப்புக்கு நம்ம சொக்கலிங்கம் சார் வந்திருக்காரு. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள அப்படியே போயிடலாம். வெல்கம் யூ ஆல் அகெயின். இந்த நிகழ்ச்சி ஜேபிஎன் குளோபல் ஃபாரம், ஜமாலியன் பிசினஸ் ஃபாரம் அண்ட் இக்னைட்டட் மைண்ட் சோசியல் ஃபாரம் 2 பேரும் இணைந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக போன வாரம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருந்தோம். தொடர்ச்சியா அடுத்த வாரமே பண்றதுனால இக்னைட்டட் மைண்ட்ஸ், இந்த இக்னைட்டட் மைண்ட் சோசியல் ஃபாரம் குவைத் பேஸ்டில், அதே சமயத்துல கல்ஃப்ல இருக்க பல நண்பர்களோட இணைத்து இந்த ஃபாரம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த இக்னைட்டட் மைண்ட்ஸோட ஃபாரம்ல ஒரு ஆப்ஜெக்ட், சோசியல் ஆப்ஜெக்ட் என்னன்னு சொன்னோம்னா ஃபேமிலிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸை மோட்டிவேட் பண்ற ஒரு ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட 9 ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். அதுல நிறைய அது சோசியல் ரிலேட்டடா இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்திருக்காங்க, ஐஏஎஸ் கேடர்ல இருக்கிறவங்க ஃப்ரெஷரா வந்திருக்காங்க, அது இல்லாம டாக்டர்ஸ் நிறைய பேசியிருக்காங்க. இது இக்னைட்டட் மைண்ட்ஸ் இந்த ஃபாரத்துல இருந்து. ஜேபிஎன் குளோபல்ன்றது ஜமால் முகமது காலேஜில் படித்த 90% மேலான மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் இருக்கிற அமைப்பு அது. அது மட்டும் இல்லாம அவருடைய நண்பர்கள், வெல்விஷர்லாம் இணைந்து இருக்கிற இந்த ஜமாலியன் பிசினஸ் ஃபாரம். இது கூட கொரோனா வந்ததுக்கு அப்புறம் உருவான ஒரு கருதான். இப்ப நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட 36 ப்ரோக்ராம் இந்த ஜேபிஎன் குளோபலுக்கு மட்டும் நடத்திருக்கோம். IMF இக்னைட்டட் ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு விதமான ஒரு டாபிக்கோட பேசுறோம். அதுல ஒவ்வொரு தீமும் இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னு சொன்னோம்னா, எப்படி ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுன்றத பத்தி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனை வச்சு நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி வீக் பாத்தீங்கன்னா ஒரு ATM மெஷினே எப்படி நம்ம ஷாப் ஒரு பிசினஸ் ஃபார்மேட்ல கொண்டு வரதுன்றத பத்தி பேசணும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்ல இருந்து கொண்டு வந்துட்டே இருந்தா கூட நம்ம சம்பாதிக்கிற பணம், இப்ப நிறைய பேர் இதுல கல்ஃப்ல இருக்கீங்க, நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கீங்க. நம்ம சம்பாதிக்கிற பணம் கரெக்டா நம்ம சேமிச்சு வச்சிருக்கோமா, அந்த பணத்தை கரெக்டா நம்ம நம்முடைய ஃபியூச்சருக்கு எந்தெந்த சமயத்துல தேவைப்படுமோ அந்த சமயத்துல எடுக்கிற மாதிரி அந்த பணத்தை வளர்த்துட்டு இருக்கோமா. பிசினஸ் மட்டும் பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். ஸோ பிசினஸ்ல போட்டோம்னா பணம் வருதா, அது ஒரு டவுட்டா இருக்கு. சரி, பணம் வந்தாலும் அது நமக்கு போதுமான அளவு இருக்கா, இல்ல யாரை நம்பி கொடுக்கலாம், யாரை நம்பி கொடுக்க கூடாது, என்ன நடக்குதுன்னு தெரியல. கொரோனா காலம் ஆரம்பிச்சதுல இருந்து 2 வருடங்களா, கிட்டத்தட்ட போன வருடம் மார்ச் மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூவா இருக்கிற ப்ராப்ளத்துல பார்த்தோம்னு சொன்னோம்னா எந்த பிசினஸ்மே தலை தூக்கல, எந்த பிசினஸ்மே வளரல. சில பிசினஸ் வளர்ந்துருக்கு. ஸோ இந்த ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், வாட் ஆர் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஓகே பியாண்ட் இன்ஃப்ளேஷன்ஸ் மீறி வாட் வி கேன் டூ அப்படின்றது ஒரு சாமானியனா இருந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ண முடியல. அதே சமயத்துல வாட் எவர் மணி வி ஹேவ் ஆல் வி டெபாசிட் இன் த பேங்க், பட் மணி வாட் இஸ் டூயிங் வி டோன்ட் நோ. மணி வாட் எவர் மணி டெபாசிட்டட், maybe the recurring or fixed or whatever it is, whenever need a money immediately பணத்தை எடுத்துருவோம், பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். So that money also don't grow. அதே சமயத்துல there is no inflation, the money also not growing. 3%, 4%, whatever the money, whatever the interest we get from the bank, that really don't help us, because inflation up to 6 to 7% இருக்கிறதுனால அதையும் தாண்டி பணம் வளரணும் அப்படின்னு சொன்னா
நமக்கு வாட் ஆர் த அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு சொன்னோம்னா, நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குரு இருப்பாங்க இல்லையா, மென்டர் இருப்பாங்க இல்லையா. ஸோ தோஸ் ஆர் மென்டர் ஹேஸ் டு ஸ்பீக். அதனாலதான் இந்த மென்டர் இன்னைக்கு பேசணுன்றதுனாலதான் நம்ம வந்து மிகச்சிறந்த மென்டர் இந்த தமிழ்நாட்டுல வந்து கையை விட்டு எண்ணிரலாம் ஹூ ஆல் தே ஆர்னு சொல்லிட்டு, அதுல வெறும் சிறப்பான ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த சொக்கலிங்கம் பிரதர் இருக்காங்க. ஸோ அவருடைய ஸ்பீச் பத்தி கேட்க போறோம். அருமையான பிரசன்டேஷன்ஸ் இருக்கு. ப்ளீஸ் டேக் அ நோட்ஸ். ஆல்சோ சாருடைய கான்டாக்ட் இருக்கும். ஸோ ஆஃப்டர் த மீட்டிங், இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ் about your investments, you need something special portfolio, personalized portfolio na, you can contact them, they will help you. Yes, so objective I told very clearly today. Objective is one, we just gathered to how we managing our money and how to save, how to invest. Saving, investing வேற வேற மீனிங்ல இருக்கும். அதே சமயத்துல சேவிங் கொஞ்சம் பணம் இப்படி இருக்குது, இன்வெஸ்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்றது பத்தி தான் இன்னைக்கு. Whatever it is, we have a children, we have a retirement, we need some money. So நம்மளுடைய financial goals are how we are achieving it. So அதை எப்படி அச்சீவ் பண்ணோம்னா, அதுக்கு என்ன இன்ஃபிளேஷனை தாண்டி நம்ம கிடைக்க வேண்டிய பணத்தை வச்சு how we can run our. Maybe I am a 45 years old man, but I can still earn for 15 years. 15 years நான் earn பண்ண பணத்தை வச்சு, whatever I saved money, அந்த பணத்தை வச்சு how can I continue for next 20-30 years? என்னுடைய ஸ்பேன் ஆஃப் லைஃப் வந்து எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், அதை மீறி என்னுடைய ஜெனரேஷன்ஸ்க்கு வாட் ஐ கேன் டு, இதெல்லாம் வந்து பேசுறது தான் இன்னைக்கான ஒரு மீட்டிங். ஸோ சாரை பத்தி ஐ ஹேவ் டு டெல் வெரி கிளியர்லி. சாரை பத்தி நிறைய பேசலாம், பக்கமா இருக்கு. அதே சமயத்துல ஒரு ரத்தன சுருக்கமா சொல்றதா இருந்தா, சாருடைய ப்ரொஃபஷன்ஸ் சொன்னோம்னா, ஹி இஸ் அ டைரக்டர் ஆஃப் த கம்பெனி Prakala Wealth Management Company, managing director in Navaratna Financial Services, also director in Srivari Benefit Society Limited. So and managing director in Navaratna Housing Finance Limited. இது வந்து ப்ரொஃபஷனல் சைட்ல இருந்தாலும், ஸோ ஃபார் த சொசைட்டிக்கு he did a lot he made. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே வேலையில கிட்டத்தட்ட 13 இயர்ஸா நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அவருடைய ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், அவருடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கேன், அவருடைய கேஸ் ஸ்டடிஸ் பார்த்துட்டு இருக்கேன். அதே போல அவர் வந்து சன் டிவில கிட்டத்தட்ட 2008 எல்லாம் நான் வந்து அவருடைய ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். வர்த்தக உலகத்துல வந்து அவருடைய பேட்டி இருக்கும். அப்ப நடந்த கிரைசிஸை பத்தி 2011 2012 எல்லாம் பேசுவாங்க. அந்த உள்ள கிரைசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயத்துல பேசியிருக்காங்க. நாணயவிகடன்ல கண்டினியூவா எழுதிட்டு இருக்காரு. இப்ப கூட பார்க்கலாம், சமீபமான புக்ஸ் ஏதாவது இருந்தா கூட வந்து சாருடைய ஆர்டிகல் இருக்கும். அவர் அதிகமா பேசுனது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்மால் பிசினஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நாணயவிகடன் எப்பயுமே வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா இருப்பாங்க. அவங்க எப்பயுமே வந்து நிறைய விஷயத்த, நல்ல விஷயமா இருந்தா மக்கள்கிட்ட போய் சேர்ன்ற ஒரே எண்ணத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு செமினார் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது சார் வந்து அதுல ஒன் ஆஃப் த ஸ்பீக்கரா இருப்பார். அவர் இல்லாம நிறைய ப்ரோக்ராம் நடந்ததே கிடையாது. ஸோ லைவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹி பி தேர் அண்ட் ஆல்சோ அது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுவாரு. இது சொல்ல போனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம். ஈக்விட்டியில வந்து அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, NRI கார்னர், வணிகம், இதுல எல்லாம் வந்து he made lot of articles and also economic timesல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தியும் நிறைய क्वेश्चन ஆன்சர்லாம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இன்விடேஷன் பேசிஸ்ல லெக்சர் அண்ட் கான்ஃபரன்ஸ் செமினார், ஈவன் திஸ் ஆல்சோ இன்விடேஷன் இல்லைங்களா, இது மாதிரி கிளப்ல வந்து he come and talk and he will help us. So இவ்வளவுதான் மேக்ஸிமம் I told about him. So let me move on. Sir, Sokalingam sir, it's your time now. Sure. Screen மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. Screen. You can almost ஏதா இருக்கு. Okay, sure. So you are hosting, sir. Yeah. Okay. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். திரு அமீர் அவர்களுக்கு மிக்க நன்றி. பேசுறது கிளியரா இருக்கு இல்லையா? கிளியர் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் அமீர் கூப்பிடலோட உங்களை டைரக்டா ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாரி ஃபார் தட். என் நம்பர் பப்ளிக்ல ரொம்ப இல்லை, ஸோ மோஸ்ட்லி ஆஃபீஸ்ல இது பண்ணாங்க. அப்புறம் சப்ஸ்கிரிப்ட்லி ஐ கால்ட் ஹிம் அண்ட் வி கான்டாக்டட், எல்லாம் பேசினேன், எல்லாம் பண்ணோம். ஐ எம் வெரி கிளாட் இது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஃபாரம்ல பேச அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அதுவும் ஜமால் முகமது காலேஜ், ட்ரிச்சி இஸ் a very ஐ எம் நேட்டிவ் ஆஃப் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால எனக்கு திருச்சியை பற்றி எல்லாம் தெரியும். திருச்சியில் என்னுடைய அங்கிள்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ MPM முத்து பேப்பர் ஸ்டோரு, நாகப்பா கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் லாங் பேக் என்னுடைய ஃபாதர் திருச்சியில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சோமரசம்பேட்டைங்கிற ஊரில் பக்கத்தில், திருச்சி பக்கத்தில்.
So I'm glad to be associated Jamal Muhammad College alumni oda, and that too from all over the world. எல்லா இடத்துல இருந்து இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு வந்து பீட்டிங் த இன்ஃப்ளேஷன், பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சார் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா சார்? சரி, நான் பார்க்குறேன். எஸ் சார். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஓவர் சில வளர்ந்த பொருளாதாரங்கள்ல அமெரிக்கா, கனடா, யூரோப் போன்ற பொருளாதாரங்கள்ல வந்து ஜென்ரலா வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இந்தியா போன்ற வளரும் பொருளாதாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு வந்து தேவைகள் அதிகம், சப்ளை வந்து குறைச்சு இன்னவே. ஸோ தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால அது பள்ளிக்கூடம் கட்டுறதாகட்டும், ரயில் தண்டவாளம் போடுறதாகட்டும், ரயில்வே நெட்வொர்க், பஸ், ஹாஸ்பிட்டல், எனிதிங், ஆல்வேஸ் தேர் இஸ் டிமாண்ட். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் வந்து ஜென்ரலா வந்து இன்ஃப்ளேஷனரி எக்கானமியா தான் இருக்கும். அந்த இன்ஃப்ளேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த லோயர் சைட் 4%, ஹையர் சைட் 6%. பணவீக்கம் நம்ம பல பேர் அது கெடுதல்னு நினைக்கிறோம். பட் அட் த சேம் டைம் இட் ஷுட் பி தேர் ஃபார் அ க்ரோயிங் எக்கானமி. அப்பதான் உங்களுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு குறிக்கும். ஸோ பணவீக்கம் ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அதே இது வரம்புக்கு மீறி போச்சுன்னா, எல்லைக்கு மீறி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ரியலி பேட் எக்கானமி அப்படின்னா தான் சரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, அது போன்ற பொருளாதாரங்கள்ல தான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து தலைதூக்கி ஆடும். 10%, 15%, 20% ஆடும். பொருளாதாரங்கள் மேலேற அந்த உங்களுடைய பண வீக்கம், இன்ஃப்ளேஷனும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷத்துக்கு அதிகமாக தான் இருக்கும். there is no doubt about it. அதுல நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய முதலீடு வந்து அவங்க அமீர் சொன்ன மாதிரி அதை தாண்டி எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ ஜென்ரலா ஒரு ஆவரேஜ் லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6%. பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி வங்கிகள் வந்து ஒரு 5, 5.25, 5.5% கொடுக்குறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை விட குறைவா தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப் வச்சிருக்கேன், அதில் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரு 40,000 ஒரு குடும்ப செலவு ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா 10 வருஷம் கழிச்சு, இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பத்தி யோசிக்கையில அந்த ஒரு 40,000ங்கிறது 71,000, 72,000 இருக்கும். ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்க்கையில அதே இது 95,000, 96,000 இருக்கும். ஒரு இன்னைக்கு யங்ஸ்டரா இருக்கவங்க ஒரு 35 வயசுல இருக்கவங்க ஒரு 60 வயசுல ரிட்டையர் ஆகையில 25 வருஷம் கழிச்சு இதே 40,000 வந்து கிட்டத்தட்ட 4 மடங்குக்கு மேல இருக்கும். 1.25 லட்சமா கிட்டத்தட்ட இருக்கும். 1,71,000 இருக்கும். ஸோ தட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இது உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் இங்க இன்ஃப்ளேஷனை பத்தி இன்சிஸ்ட் பண்றதுக்கா ஐம் புட்டிங் தீஸ் கிராஃப்ஸ். இப்போ 1990 நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிருந்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு பேஸ்கெட் நிறைய வாங்கியிருக்கலாம். 2000 அது அரை பேஸ்கெட் ஆயிருக்கும். இன்னைக்கு 500 ரூபாய் எடுத்துட்டு போனா ஒரு சீரியல் டப்பா வாங்கினா முடிஞ்சு போச்சு. 360 ரூபா, 400 ரூபா அல்லது 200 ரூபாய்க்கு 2 சீரியல் டப்பா வாங்கினீங்கன்னா. ஸோ தட் இஸ் தி ரியல் இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் அவர் டே டு டே லைஃப். அது நம்ம இந்தியாவில் பார்த்துருக்கோம், எல்லா வகையிலையும் பார்த்துருக்கோம். சேலரி இன்க்ரீஸ்ல இருந்து, ஹவுஸ்மேட் சேலரி இன்க்ரீஸ்ல இருந்து, நீங்க கூலி ஆட்களுக்கு கொடுக்கறதுல இருந்து, நம்மளுடைய சம்பளத்துல இருந்து, கல்வி செலவுல இருந்து எல்லாமே வந்து லாஸ்ட் 20 to 30 இயர்ஸ்ல அப்சைட் டவுனா மாறி இருக்கு. இப்ப இதுல என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ்னு சொல்றோம். எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு 5% கிடைக்குது, 5.5% கிடைக்குது டெபாசிட்ல அப்படிங்கிறோம். தென் ஒன் இஸ் ரிட்டர்ன், அனதர் இஸ் ரியல் ரிட்டர்ன். ஸோ இப்போ ரியல் ரிட்டர்ன்ல வந்து பார்க்கையில இப்போ நீங்க கேஷா வச்சிருந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ஒரே நிமிஷம், கேஷா வச்சிருக்கையில வருஷம் நம்ம 6% இழந்துகிட்டு இருக்கோம். இந்த பணத்தினுடைய மதிப்பு 6% இழந்துகிட்டு இருக்கோம். அதான் அந்த சார்ட்ல காமிச்சிருக்கேன். ஏன்னா கேஷா வச்சிருக்கையில ரிட்டர்ன் வந்து 0, இன்ஃப்ளேஷன் எவ்ரி இயர் 6%. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன ஐட்டத்தை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்களோ அதே ஐட்டம் அடுத்த வருஷம் அதே ஈக்குவலண்ட் ஐட்டம் நீங்க வாங்க முடியாது. ஏன்னா அடுத்த வருஷம் அதனுடைய விலை 106 ரூபா ஆயிடும். ஸோ ரியல் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கேஷா வச்சிருக்கையில -6%. வருஷம் நீங்க 6% லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எஸ்பி அக்கௌண்ட்ல வச்சிருக்கையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 2.25% தர்றாங்க, சில வங்கி எல்லாம் 3% தர்றாங்க.
ஒரு சில வங்கிகள் கூட தர்றாங்க. பட் ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் பேங்க்ல 3% கொடுக்குறாங்க. இன்ஃபிளேஷன் 6%. எஸ்பி அக்கௌண்ட்ல நிறைய பேர் பணம் வச்சிருக்காங்க, இப்பவும் வச்சிருக்காங்க ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ். ஸோ அதுல தொகையை நீங்க அதிகமா வச்சிருந்தீங்கன்னா அதனுடைய ரியல் ரிட்டர்ன் வந்து -3%. பிக்சட் டெபாசிட்ல வச்சிருக்கையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 5.4%. ஸோ இன்ஃபிளேஷனுக்கு ஒரு 6% எடுத்துக்கிட்டீங்கன்னா -0.6%. ஆர்பிஐ பாண்ட் இருக்கு, இட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு, ஹைலி செக்யூர், சேஃப். அவங்க தான் இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ரொம்ப சேஃப்டியான முதலீட்டுல ஹையஸ்டான ரேட் கொடுக்கறது ஆர்பிஐ பாண்டு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு. ஸோ அது வந்து 7.15% ஃப்ளோட்டிங் ரேட். இன்ஃபிளேஷன் 6%, உங்களுக்கு ரியல் ரிட்டர்ன் வந்து 1.15%. பட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போகையில் பர்டிகுலர்லி நான் ஃபண்ட் எடுத்துக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நம்ம இப்போ டைரக்ட் ஈக்விட்டி எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் நான் பணம் போட்டேன், பணம் தொலைச்சிட்டேன், ஏமாத்திட்டாங்க, இது எல்லாமே ஏமாற்று வேலை, அந்த மாதிரி பல இதுவாக சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனை பொறுத்து. பட் ஈக்விட்டி ஃபண்ட் எடுத்துக்கணும்னா உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்ன் யூ கேன் கெட் 12%. ஸோ 12% இல்லை, இன்ஃபிளேஷன் 6% போக ரியல் ரிட்டர்ன் 6% உங்களுக்கு கிடைக்குது, which is really good. World over எங்கே கம்பேர் பண்ணீங்கன்னாலும் it is a very decent return. ஸோ இந்த ரியல் ரிட்டர்ன் தான் நீங்க வச்சிருக்க எந்த முதலீடா இருந்தாலும், அது ரியல் எஸ்டேட் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், பிக்சட் டெபாசிட் ஆகட்டும், ஸ்டாக் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த ரியல் ரிட்டர்ன் கிடைச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்த் கன்சிடரிங். அந்த ரியல் ரிட்டர்ன் இல்லாத பொழுது நாமே ஏமாத்திக்கிறோம் அல்லது பணத்தை இழக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப இங்க வந்து ஒரு 50,000 ரூபாய நம்ம வச்சிருந்தோம்னா 10 வருஷம், 15 வருஷம், 25 வருஷத்துல அதனுடைய மதிப்பு என்ன, கையில கேஷா வச்சிருந்தோம்னா அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு 50,000 ரூபாய் அப்படிங்கிறது இந்த 6% இன்ஃபிளேஷன்ல உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு 27,000 28,000 ரூபாய்க்கு ஈக்குவலண்டா இருக்கும். 15 வருஷம் கழிச்சு 20,000 ரூபாய்க்கு ஈக்குவலண்டா இருக்கும். 25 வருஷம் கழிச்சு 11,000 ரூபாய்க்கு ஈக்குவலண்டா இருக்கும். கிட்டத்தட்ட 20% தான் ஒர்த் த மணி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேஷ் யாரும் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க, எல்லாரும் ஓவர்சீஸ்ல இருக்கீங்க, எல்லாமே பேங்க்ல. நான் இந்தியாவில் இந்த கேஸ் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் டு கிவ் அன் எக்ஸாம்பிள், இன்ஃபிளேஷனோட இம்பாக்டை காமிக்கிறதுக்காக. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு காமன் பர்சனுக்கு வாட் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்? கோல்டு ஒரு பெரிய முதலீடா கருத்துறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இட் இஸ் எ பிக் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட்டு, பல பேர் ரியல் எஸ்டேட் வாங்குறோம், ஏன்னா எனக்கு அதுல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், நல்லா கிடைச்சிருக்கு, வாட் எவர் தட் இஸ் அனதர். பாண்ட்ஸ்ன்னு நான் சொல்றது வந்து பிக்சட் டெபாசிட், எஸ்பி அக்கௌண்ட், இன்சூரன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாத்தையும் பாண்ட்ஸுங்கிற பிராக்கெட்ல போட்டுக்குவோம், அந்த பக்கெட்ல வந்துடும். தென் ஈக்விட்டிஸ், டைரக்ட் ஈக்விட்டிஸ், ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஈவன் நீங்க சொந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா கூட இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஈக்விட்டி தான். ஸோ அது வந்து மோர் ஸ்பெசிபிக் கஸ்டமைஸ்டு ஈக்விட்டிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 4 broad asset classes. இதற்கு அப்புறம் பண்றாங்க. இன்னும் டைமண்ட்ல சில பேர் சேவ் பண்றாங்க, சில பேர் ஆர்ட்ல சேவ் பண்றாங்க, சில பேர் ஒயின்ல சேவ் பண்றாங்க. ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் டிஃபரெண்ட் வச்சுக்கோங்க. பட் மோர் காமன் மேனுக்கு இமீடியட்டா நான் போய் உடனே பண்ணணும் அப்படின்னா தீஸ் ஆர் த 4 asset classes which are widely available for everyone. ஸோ இப்போ இதுல நமக்கு இன்ஃபிளேஷன் பீட்டிங் எது கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிக்ஸ்ட் இன்கம்னு எடுத்திருக்கேன். ஃபிக்ஸ்ட் இன்கம்னா நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்கள், ஈக்குவலன்ட் டு ஃபிக்ஸட் டெபாசிட்னு வச்சுங்க. ஸோ இப்போ வந்து நீங்க பேங்க்ல ரெகுலர் டெபாசிட் எனக்கு இன்ஃபிளேஷனை விட கம்மியா கிடைக்குது அப்படின்னு பார்க்கையில ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு ஒரு கேட்டகரி இருக்கு இந்தியாவில். அது என்ஆர்ஐஸ்க்கும் அப்ளிகபிள். என்ஆர்இ டெபாசிட் அதில் வச்சுக்கலாம், என்ஆர்ஓ டெபாசிட் வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். இட் இஸ் as good as any other bank. பட் அவங்களுடைய கண்டிஷன்ஸ் மட்டும், ஆர்பிஐ லைசன்ஸ் கொடுத்த கண்டிஷன்ஸ் மட்டும் 25 லட்சத்துக்கு குறைவான கடன் கொடுக்கறது அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து ஜென்ரலாக ரெகுலர் பேங்க்ஸை விட ஒரு 1%, 1.25% அதிகமாக வட்டி கொடுக்குறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். ஸோ அதில் அது நான் சொன்ன மாதிரி என்ஆர்இயும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ஆர்இ டெபாசிட்டும் வெளிநாட்டில் இருக்கவங்க. தென் RBI bonds as of today
7.15% கிடைக்குது. சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு, 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு, அல்லது சில கண்டிஷனோட 55 வயசுல இருந்தும் போடலாம். ஸோ அது வந்து 7.4% கிடைக்குது. பட் அதுக்கு லிமிடேஷன் இருக்கு, 15 lakhs தான் நீங்க போடலாம் அப்படிங்கிற லிமிடேஷன் இருக்கு. அப்புறம் பிரைம் மினிஸ்டர்ஸ் வயவந்தன யோஜனான்னு இருக்கு, அதுவும் கிட்டத்தட்ட 7.4% கொடுக்குறாங்க. அதுக்கும் லிமிடேஷன் இருக்கு, 10 லட்சம் 15 லட்சம் தான் அதிகபட்சமா ஒரு நபர் போட முடியும். தென் தெர் இஸ் a category called perpetual bonds. பேங்க்ஸ் வெளியிடுறாங்க, பெரிய நிறுவனங்கள் வெளியிடுறாங்க, அவங்களுடைய ஷேர் கேபிட்டலுக்கு பதிலாக இந்த பெர்பச்சுவல் பாண்டை வெளியிடுறாங்க. பெர்பச்சுவல் பாண்ட்ல என்னன்னா there is no fixed maturity date. அது மார்க்கெட் மூலம் தான் ட்ரேட் ஆகும். ஹோல்சேல் டெட் மார்க்கெட்னு இருக்கு. அதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakh rupees. சில நல்ல நிறுவனங்கள்லாம் வந்திருக்காங்க, ஒரு 8.9%, 9%, 9.1% அந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ அது ஸோ உங்களுக்கு இதை விட ஒரு 2-3% கூட கிடைக்குது. அதுல ரிஸ்கே இல்லையான்னா எஸ், ரிஸ்க் இருக்குது. பட் நம்ம வாங்குற பாண்டு பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய நிறுவனம் திவாலா ஆயிருச்சுன்னா அந்த பணம் நமக்கு கிடைக்காம போக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரீசெண்டா எஸ் பேங்க் இஷ்யூ வந்துச்சு, எல்டிபி இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த Tier 1 Tier 2 பாண்ட்ல போட்டவங்களுக்குலாம் கிடைக்காம போச்சு. அது மாதிரி வேற பெரிய நிறுவனங்கள், டிஹெச்எஃப்எல் போன்ற பெரிய நிறுவனங்கள் திவாலா ஆகையில கிடைக்காம போகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த பெர்பச்சுவல் பாண்ட்ல அதே பெர்பச்சுவல் பாண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்பி வாங்கலாம். பட் ரேட்டு கொஞ்சம் லோயரா இருக்கும், 9% பதிலாக ஒரு 7.2, 7.3% இருக்கும். பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதெல்லாம் இருக்கு. கவர்மெண்ட் பேங்க்ங்கிறதுனால இஷ்யூ இருக்காது. பிரைவேட் செக்டர்ல நல்ல நிறுவனங்கள் லைக் சோழமண்டலம், முருகப்பா குரூப் எல்லாம் தமிழ்நாடு குரூப் ரொம்ப டீசென்டான குரூப், நல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க. டிவிஎஸ் குரூப். ஸோ இப்போ இது மாதிரி குரூப்ல எல்லாம் நம்ம வாங்கையில வந்து அந்த பெர்பச்சுவல் பாண்ட்ஸ் வாங்கிக்கலாம். பட் இட் ஹேஸ் சம் ரிஸ்க். நம்ம எலாபரேட்டா வேணும்னா நான் அப்புறம் லேட்டரான்னு சொல்றேன். என்னன்னா ஷேர் மாதிரி அதனுடைய பிரைஸும் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும். நீங்க மார்க்கெட்ல விற்க போயில இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து கொஞ்சம் ஏறி இறங்கும். ஸோ அந்த ரிஸ்க் இருக்கு. நல்ல கம்பெனியை பார்த்து வாங்கினாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்கு, அது பெர்பச்சுவல் பாண்ட்ல. அப்புறம் என்சிடிஸ் அப்பப்போ வர்றாங்க, நான் கன்வெர்டிபிள் டிபென்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு 8%, 9%, 8.5%, 7.5% அந்த ரேஞ்சில் கிடைக்குது. தீஸ் ஆர் ஆல் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆப்ஷன்ஸ். இதுல இன்சூரன்ஸ் எங்கே வருதுன்னு கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் இதுல வரவே வராது. ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 4-5% கிடைச்சாவே பெருசு. ரெகுலரா பல பேர் போடுறோம், எல்ஐசியில, ஹெச்டிஎஃப்சி லைஃப்ல, ஐசிஐசி லைஃப், அது மாதிரி இன்சூரன்ஸ், அந்த அஷ்யூர்டு மாதிரி கொடுக்குற இன்சூரன்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பெருசா இருக்காது. ஆன் த அதர் சைட் ஈக்விட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு, தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. லார்ஜ் கேப்னு சொல்லுவோம், பெரிய நிறுவனங்கள்ல மட்டும் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டுகள். அப்புறம் நடுத்தர நிறுவனங்கள்ல மட்டும் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டுகள், மிட் கேப்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன கரெக்டா சைசிங் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் நம்ம அப்படின்னு சொல்லல, ஒரு 40,000 கோடிக்கு மேல உள்ள நிறுவனங்கள், 40,000 கோடிக்கு மேல சந்தை மதிப்புள்ள நிறுவனங்கள். ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லுவோம். ஏன்னா அந்த நிறுவனத்தை நீங்க போய் அவுட்ரைட் பர்ச்சேஸ் பண்ணணும்னா எவ்வளவு பணம் செலவழிக்கணும், அதுதான். ஸோ தட் இஸ் 40,000 crore and above லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இந்தியாவில் சொல்றோம். இதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா அந்த வேல்யூவேஷன் மாறிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லையில ஒரு 12,000-15,000 கோடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 கோடி வரைக்கும் மிட் கேப்னு கிட்டத்தட்ட நீங்க சொல்றோம். ஒரு 12,000-15,000 கோடிக்கு கீழே உள்ள நிறுவனங்கள்ல ஸ்மால் கேப் நிறுவனங்கள்னு சொல்றோம், சின்ன நிறுவனங்கள்னு சொல்றோம். இன்னைக்கு ஜென்ரலா ஆவரேஜாவே ஸ்மால் கேப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஃபண்டு வச்சிருக்கெல்லாம் மினிமம் ஒரு 6,000 கோடி மதிப்புள்ள நிறுவனங்களுக்கு கீழே அவங்க வச்சிருக்கிறது இல்லை. அப்புறம் மல்டி கேப் ஃபண்ட் இருக்கு, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், கலப்பின ஃபண்டுகள்னு சொல்லுவோம். ரெண்டும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பாண்ட் இருக்கும், கொஞ்சம் கோல்டு இருக்கும், கொஞ்சம் ஈக்விட்டி இருக்கும், இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓவர்சீஸ் ஃபண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப பாப்புலரா இருக்கு. பர்டிகுலரா வந்து யூஎஸ் ஃபண்ட்ஸ், டு சம் எக்ஸ்டென்ட் வந்து அதர் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ். பர்டிகுலர் ஏன் யூஎஸ் ஃபண்ட்ஸ் அல்லது சைனீஸ் ஃபண்ட்ஸ் சில ஐட்டங்கள்லாம் பாப்புலரா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அங்கே யூஎஸ் சைனாவுல இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் உலகத்துல வேற எந்த நாட்டையும் இல்லை. That we have to accept. The high-end technology companies. It could be like Amazon. It could be Facebook, Twitter. இதெல்லாம் ஒரு ரெண்டுனா கூட ஹை டெக்ல வந்து லைக் டெஸ்லா மாதிரி நிறுவனங்கள்,
ஈஸியா சொல்லணும் அப்படின்னா. அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வந்ததுல இருந்து செமிகண்டக்டர் நிறுவனங்கள் பூரா டாப்ல வந்துருச்சு, கிளவுட் கம்ப்யூட்டிங் நிறுவனங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2ல கம்பீட் பண்ணிக்கிட்டு இருக்குது சைனா அண்ட் யுஎஸ்ஏ. ஸோ நம்ம மக்கள் வந்து ஜென்ரலா வந்து யுஎஸ்ஏல கம்ஃபர்டபுள் ஜாஸ்தி சைனாவோட. ஸோ அதனால யூஎஸ் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இந்தியாவில் சேல்ஸ் ஆகுது, நிறைய இது இருக்குது. அந்த டெக்னாலஜி ஃபண்ட்ஸினுடைய பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர் 15 இயர் ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. டாலர் டேர்ம்ஸ்ல வந்து 15%, 18%, 20% இயர் ஆன் இயர் ஐ எம் டாக்கிங். லாஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் போட்டிருந்தீங்க, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து எங்கேயோ அபாரமா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு வீழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால இந்த ஓவர்சீஸ் ஃபண்ட் நம்ம டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்படிங்கிறதுல நம்மளுடைய லாங் டேர்ம்ல வந்து இந்த ரிட்டர்ன் இன்னும் கொஞ்சம் கூடும். நார்மலா அவங்களுக்கு ஒரு 12% கிடைக்குதுன்னா நமக்கு ஒரு லாங் டேர்ம்ல 15-16% கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ். ஓவர்சீஸ் ஃபண்ட்ஸுக்கு இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி ஷரியா ஃபண்ட்ஸும் வந்து லைக் இந்தியாவில் வந்து அந்த ஷரியா முறைப்படி சட்டத்திட்டப்படி ஃபாலோ பண்றதை நாங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஷரியா ஃபண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டுடே இன் இந்தியா. இந்த இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இப்ப நாங்க இந்த ஒரு கிராஃப் கொடுத்துருக்கேன். இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குது, பங்கு சந்தையில பங்கு சார்ந்த முதலீடுகள்ல அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ ஆவரேஜா வந்து இப்போ இந்தியாவில் மக்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6% ஆஃப் த பாப்புலேஷன் தான் பண்ணியிருக்காங்க பங்கு சார்ந்த முதலீடுகள்ல. ஆனா இதுல ரொம்ப சேடான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே எந்த அசெட் கிளாஸ்லயும் டாப் மோஸ்ட் ரிட்டர்ன் தரக்கூடியது பங்கு சார்ந்த முதலீடுகள் தான். அதை ஃபார் வாட் எவர் ரீசன் இன்னைக்கு இப்பப்ப மக்கள் வந்து ரொம்ப அவேர் ஆகுறாங்க. பட் ஜென்ரலா அதை வந்து ஒரு சூதாட்டம் அப்படி அது மாதிரிலாம் கருதுறது மக்கள் மனதுல இருக்கு. எனக்கு மெயினா வந்தாலும் முதலீட்டாளர் மெயினா கேட்கிற கொஸ்டினே அதுதான், சார் இது வந்து ஒரு சூதாட்டம் இல்லையா, அந்த சூதாட்டத்துல என்ன பண்ண சொல்றீங்க? அதாவது அதுல முதலீடு செய்யறவங்களுடைய தன்மையை பொறுத்து தான். ஸோ நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா டெஃபினட்டா அது சூதாட்டம் கிடையாது. ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் காலையில வாங்கி சாயங்காலம் விற்கிறாரு அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு சூதாட்டம்னு நீங்க சொல்லலாம் தாராளமா. நம்ம அந்த 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 பக்கத்துக்கே நம்ம போகல, அதை பத்தியே பேசல. இப்ப இதே இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் போன்ற நாடுகள்ல டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 45% இருக்குது பெர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ அதுதான் இந்தியா வளர வளர பாப்புலர் ஆக இன்னும் ரொம்ப அதிகமாகும். இப்ப இங்க இருக்கிற குரூப் உங்க எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். அதாவது இப்ப பங்கு சார்ந்த முதலீடுகள்ல மக்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி அரசு ஊழியர்கள் இருப்பாங்க. இந்த 3-4 கோடி அரசு ஊழியர்களின் பென்ஷன் தொகை போறது எங்கன்னு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தைக்கு தான் போகுது. என்பிஎஸ்ன்னு நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி. ஸோ அவங்களுடைய இது வந்து ஃபிக்ஸ்டு பென்ஷன் கிடையாது. இந்தியாவில் டிஃபென்ஸுக்கு மட்டும்தான் ஃபிக்ஸ்டு பென்ஷன். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கும் சரி, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கும் சரி அவங்களுடைய பென்ஷன் பணம் முதற்பட்டு அதுல தான் போகுது. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயிஸுக்கு வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு கிடைக்குது. ப்ராவிடென்ட் ஃபண்டில் 15% வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் போகுது இன்வெஸ்ட்மெண்ட். அது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவங்க ஒரு 8.1% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 15% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால. அது இல்லாம அவங்க 5-6% மேல கொடுக்க முடியாது. இன்சூரன்ஸ் மணி உள்ளதான் வருது. மாதம் 1000-2000 ரூபா போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது மாதிரி 1000-2000 போடக்கூடிய தொகை மாதம் இந்தியர்கள் போடக்கூடிய தொகை கிட்டத்தட்ட 8000 கோடியையும் தாண்டி உள்ளது. ஸோ மோர் தேன் $1 பில்லியன் மந்த் ஆன் மந்த் ரெகுலர் கமிட்டட் இன்ஃப்ளோ, ரெயின் ஆர் ஷைன் கமிட்டட் இன்ஃப்ளோ மந்த் ஆன் மந்த் ரீட்டைல் முதலீட்டாளர்கள். இது போக இன்சூரன்ஸ் பணம் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் வருது, ஸ்டாக் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான். இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து இந்த பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒரு ஓஷன் மாதிரி தான். இட் ஹஸ் பிகம் அன்அவாய்டபிள். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டுமே இன்னைக்கு பூரா பங்கு சந்தையில தான். நிறுவனங்கள் மட்டும் இல்ல, சொத்தை ஓன் பண்றவங்களும் ரைட்ஸ்ன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லி அதுவும் இன்னைக்கு இப்போ ஃபினான்ஷியல் அசெட்டா மாறிடுச்சு. ரியல் எஸ்டேட் நீங்க இப்ப நீங்க ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க போய் திருப்பி நீங்க வாங்கி தேடி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஒரு நல்ல ரகேஜா நல்ல கமர்ஷியல் எஸ்டேட் வச்சிருக்காங்களா ரியல் எஸ்டேட்,
அதுல போய் நீங்க யூனிட் வாங்கிக்கோங்க, ஒரு 200 யூனிட் வாங்கிக்கோங்க, 400 யூனிட் வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் அசெட்டா தான் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபினான்ஷியல் அசெட்ல பல அட்வான்டேஜஸும் இருக்குது. ஜென்ரலா நான் அந்த தொழில இருக்குங்கிறதுக்காக சொல்லலை, இன் ஜென்ரலாவே யூ சி லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். இப்போ இந்த டேபிளை மட்டும் நான் எல்லாரையும் கொஞ்சம் உற்று கவனிக்க சொல்லுவேன். இதுல வந்து என்னன்னா டிஃபரெண்ட் பீரியட்ல வந்த டிஃபரெண்ட் ஃபண்ட்ஸ் ஒரு 8 ஃபண்ட் எடுத்து போட்டிருக்கேன். ஹஃபசாடா தான் போட்டிருக்கேன், பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டுன்னு நான் போடலை. அது ஒவ்வொரு ஃபண்டும் அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்கிற டேட்டையும் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகையில ஒரு 1 லட்சம் ரூபா போட்டிருந்தாங்கன்னா பக்கத்துல அந்த ஃபண்டு தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபண்டு பாத்தீங்கன்னா தொடங்கி 13 வருஷம் ஆச்சு, 1 லட்சம் போட்டது 7,16,000 இருக்குது. அதனுடைய கூட்டு வட்டி அடிப்படையில நான் வட்டி வருமானம் பார்த்தேன்னா 16% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மாதிரி 16 வருஷம் 18 வருஷம் இருந்த ஃபண்டு லட்ச ரூபா போட்டது 36 லட்சமா இருக்கு. 3வது ஃபண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டு இட் இஸ் அன் அவுட்லயர், அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேண்டாம், பட் த ரிட்டர்ன்ஸ் ஆர் ரியல். 96ல லட்ச ரூபா போட்டது 2,12 லட்சமா இருக்குது. நான் ஏன் ஃபண்டு நேம கொடுக்கலைன்னா அதை பார்த்துட்டு உடனே மக்கள் அந்த ஃபண்ட்லயே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு போவாங்க. பட் தட் மே நாட் பி த ரைட் அப்ரோச். அதுக்காக தான் ஃபண்ட் நேம கொடுக்கல. எத்திக்கல் ஃபண்டு, அந்த எத்திக்கல் ஃபண்டு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால ஸ்டார்ட் ஆனது. லட்ச ரூபா போட்டது 47 லட்சமா இருக்கு. அந்த எத்திக்கல் ஃபண்ட்ல உங்களுக்கு பேங்கிங் இண்டஸ்ட்ரி இருக்காது, ஆல்கஹால் இருக்காது, டுபாக்கோ இருக்காது, ஷரியா போர்டு அப்ரூவ்டு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இன்னொரு ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட். அது 95 லட்சம் ரூபா போட்டது, இன்னைக்கு 1.25 கோடியா இருக்குது. ஸோ அதனுடைய ரிட்டர்ன் வந்து 22% இயர் ஆன் இயர். அதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னால லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு 1 கோடி போட்டது 1,57 லட்சமா இருக்கு. அதனுடைய சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20%. ஸோ இதே சமயத்துல இப்ப வந்து உடனே உங்க மனதுக்குள்ள என்ன கேள்வி ஓடும் அப்படின்னா, நான் ரியல் எஸ்டேட்ல போட்டிருக்கேன், தங்கத்துல போட்டிருந்தேன்னா எனக்கு எந்த அளவு வந்திருக்கும், ஒரு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு மனசு தோணும். அந்த ஒப்பீடை இங்க கொடுத்துருக்கு. அதே சமயத்துல 1993ல நீங்க 1 கிராம் தங்கம் வாங்கியிருந்தீங்க, ஐ மீன் 1 லட்சம் ரூபா தங்கத்துல போட்டிருந்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம். இட் இஸ் நாட் அ பேட் டீல். டெஃபினட்டா நல்ல ரிட்டர்ன், ஒரு 8.66% கொடுத்துருக்கு. ரியல் எஸ்டேட்ல நான் இருக்கிற ஏரியா ராஜா அண்ணாமலைபுரம், மயிலாப்பூர் பக்கத்துல. ஸோ அந்த டயத்துல ஒருத்தர் பிளாட் லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா அந்த பிளாட்டினுடைய வேல்யூ இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கீங்க, அது 20 லட்சம். ரியல் எஸ்டேட் நீங்க உடனே சொல்லலாம், இல்ல நீங்க கிரவுண்ட போடுங்க அப்படிங்கலாம். கிரவுண்டு வந்து ஆரியபுரத்துல வந்து 93, 94ல வந்து 25 லட்சம் ரூபாயா இருந்துச்சு கிரவுண்டு. ஸோ அது வந்து இன்னைக்கு 6 கோடியா இருக்கு கிரவுண்ட். ஸோ கிட்டத்தட்ட 24 டைம்ஸ். ஸோ 1 லேக் போட்டிருந்தா அது இப்போ 24 லேக்ஸா இருக்கும். பிளாட்டுக்கு பதிலாக நான் சொல்றேன் ரியல் பிளாட்டை வாங்கியிருந்தாங்கன்னாலும். டெபாசிட்டு நான் 9% எடுத்திருக்கேன். வங்கிகள் 9%, இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே 9% இல்லை. பட் ஸ்டில் இந்த 25 வருஷத்துக்கு ஒரு 9% கொடுத்துருந்தா கூட அந்த டெபாசிட் வந்து 10 லட்சம் 11 லட்சமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வேர்ல்ட் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல கிட்டத்தட்ட இங்க என்ன பாக்குறீங்களோ தட் இஸ் ட்ரூ. நீங்க அது அமெரிக்காவாகட்டும், கனடாவாகட்டும், இல்லை நீங்க இருக்கிற நாடுகளாகட்டும், டாப் மோஸ்ட் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி, செகண்ட் ரியல் எஸ்டேட், தேர்ட் பாண்ட்ஸ், ஃபோர்த் கோல்டு. திஸ் இஸ் த ஆர்டர் லாங் டேர்ம்ல. ஷார்ட் டேர்ம்ல ஐ டோன்ட் நோ, ஒன்னு கூட ஒன்னு ஏறும் ஒன்னு இறங்கும் எல்லாமே நடக்கும். பட் லாங் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி, செகண்ட் ரியல் எஸ்டேட், தேர்ட் பாண்ட், ஃபோர்த் கோல்டு. தட் இஸ் வாட் வேர்ல்ட் ஓவர் மோர் லார்ஜ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயும் அதுதான் நடக்கிறது. ஸோ இப்போ இதனாலதான் வந்து நம்ம இந்த இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம்ஸை மேஜர் ஒரு மேஜர் காம்போனண்டா ஒரு மேஜரா எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றோம். அதுக்கு எதுக்காக ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படிங்கறது வந்து லேட்டரான ஐ வில் டெல் அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 1 or 2 ஸ்லைட்ஸ்ல இருக்குது. பட் அதுக்கு முன்னால நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனீங்கன்னா அதுல என்னென்ன ஐட்டத்தை நீங்க கவனிக்கணும் அப்படிங்கறத தான் இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கீங்க. டிரான்ஸ்பேரன்சி.
அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த அளவு டிரான்ஸ்பேரன்சி இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதை பத்தி நீங்க கூகுள்ல போய் தட்டினீங்கன்னா உடனே உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் த லெவல் ஆஃப் டிரான்ஸ்பேரன்சி. இப்போ நீங்க இன்சூரன்ஸ்ல ஒரு பணம் போடுறீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் தான் நம்ம ஒரு 25 வருஷத்துக்கு கமிட்டடா போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்ஐசி கவர்மெண்ட் கம்பெனி நம்பி போடுறோம், தப்பே இல்லை. பட் நீங்க உங்க பாலிசியை தட்டினீங்கன்னா அவங்க எங்க பணம் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எங்க போய் முதலீடு பண்றாங்கன்னு தெரியாது. ரெகுலர் ட்ரெடிஷனல் பாலிசிஸ்ல பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க, யூ நீட் நாட் ஆஸ்க் எனி கொஸ்டின். அவங்க யாரு கொடுக்குறாங்க, அது யாரு வேணாலும் இருக்கலாம், பணத்தை திருப்பி தரக்கூடியவராகவும் இருக்கலாம், தரக்கூடாதவராகவும் இருக்கலாம். பட் யூ டோன்ட் நோ வேர் இட் கோஸ். ஸோ நம்ம அதே இது நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ ஒரு ஸ்டாக்கையோ எதை பத்தியோ நீங்க போட்டீங்கன்னா யூ வில் கெட் இன்ஃபர்மேஷன் இமீடியட்டா. இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 1000 ரூபா போட்டீங்கன்னா 10%, 20%, 30% எங்கெங்க போட்டிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, கரண்ட் போர்ட்ஃபோலியோ என்னென்ன ஓன் பண்றாங்கிறது இமீடியட்டா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தட் இஸ் த டிரான்ஸ்பேரன்சி வி ஆர் டாக்கிங் அபவுட். பாதுகாப்பு அப்படின்னு நான் சொல்றது வந்து சேஃப்டி. ரிஸ்க் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சேஃப்டி. ரிஸ்க்குங்கிறது நம்ம முதலீடு செய்யறோம், அதுல முதலீட்டுல உள்ள ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம இன்னைக்கு நான் ரியல் எஸ்டேட் ஒரு கிரவுண்டு வாங்குறேன், அந்த ரியல் எஸ்டேட் ஏறினாலும் லாபம் என்னைய சேர்ந்தது, இறங்கினாலும் நஷ்டம் என்னைய சேர்ந்தது. தட் இஸ் ரிஸ்க். சேஃப்டிங்கிறது அந்த ரியல் எஸ்டேட் வாங்கல என்னை எவனாச்சும் சீட்டிங் பண்றானா, போலிய டாக்குமெண்ட்டை கொடுத்து என்னை ஏமாத்திட்டானா அப்படிங்கிறது தான் நம்ம சேஃப்டியை குறிக்கிறோம். ஸோ நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனீங்கனாலும் அதனுடைய சேஃப்டி லெவல் பாத்துக்கங்க. நீங்க சீட்டுல முதலீடு பண்ணலாம் அல்லது தங்கத்துல பண்ணலாம், வேற வாட் எவர் யூ வாண்ட் டு டு, ஹவு சேஃப் இட் இஸ், ரீகோர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தேன். லிக்விடிட்டி வந்து ஒரு பிரிடாமினன்ட் திங். லிக்விடிட்டி என்ன, நத்திங் பட் நீங்க விரும்பையில சேல் பண்ண முடியணும். நான் லாப நஷ்டத்தை பத்தியே பேச வரல. ஏன்னா நீங்க ஒரு முதலீடுன்னு பண்ணையில லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல நஷ்டம் இருக்கலாம், லாங் டேர்ம்ல லாபம் இருக்கலாம். பட் ஆனா நான் நினைச்சா உடனே வெளியேற முடியுமா, விற்க முடியுமா, தட் இஸ் வாட் ஐ கால் அஸ் லிக்விடிட்டி. ஸோ அந்த லிக்விடிட்டி நீங்க பண்ண போற ஐட்டத்துல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தேங்க. நீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க அல்லது வேற ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இன்னொரு ஃப்ரெண்டு நடத்துறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, நத்திங் ராங். பட் அதனுடைய எக்ஸிட் ரூட் என்ன, அதனுடைய லிக்விடிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு, தீஸ் ஆர் ஆல் கேரக்டரிஸ்டிக்ஸ் an investment should have. நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்றாற் போல வருமானம் இருக்கா, எந்த அளவுக்கு ஓகே நான் ஹை ரிஸ்க் எடுக்கிறேன், அப்ப எனக்கு ஹை ரிட்டர்ன் வேணும். ஏன்னா இப்ப நம்ம ஓவர்சீஸ் போறோம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போறோம். ஓவர்சீஸ் எதுக்காக போறோம், இங்க என்னால அதிகமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஒரு மேசன் போறாரு, ஒரு சாதாரண ஆள் போறாரு, அவர் எதுக்கு ரிஸ்க் எடுத்து போறாரு, குடும்பத்தை எல்லாம் விட்டு, ஏன்னா இங்க எனக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கிடைக்குது, நான் துபாய் போனா எனக்கு 40,000 கிடைக்குதுன்னு போறாரு. ஸோ அந்த எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்றாற் போன்ற வருமானம் இருக்கா. ஃபிளெக்சிபிலிட்டி வளைந்து கொடுக்கும் தன்மை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், அதை விட்டு எக்ஸிட் ஆக முடியாது இமீடியட்டா நான் நினைச்சாலும். இப்போ அதே இது நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போடுறேன், நான் மாதம் கமிட்மெண்ட் 1 lakh கொடுத்துருக்கேன் மந்த்லி பண்றோம்னு, ஆனா திருப்பி என்னுடைய வேலை போயிருச்சு, என்னால கட்ட முடியாது. தட் இஸ் ஃபைன். 1 week நோட்டீஸ்ல நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃபர்தர் ஆன்வர்ட் கொடுக்குறத. போட்ட பணத்தையும் வேணும்னா எடுத்துக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டியை நம்ம இருக்கும்போது அதிகமா முதலீடு செய்யணும், இல்லாத போது குறைச்சி முதலீடு செய்யணும். தோஸ் ஆர் த ஃபிளெக்சிபிலிட்டிஸ். வரி சேமிப்பு அஃப்கோர்ஸ், இது எல்லாத்துக்குமே உலக அளவுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்லியனர்ஸ் they multiply their wealth mainly because of tax efficiency. One of the reasons it could be அதை வந்து சார்ஜா கூட பண்றாங்க. வாரன் பஃபட் மாதிரி ஆள பல பேரை நீங்க டாக்ஸே கட்ட மாட்டாங்கிறீங்கன்னு. பட் ரூல்ஸ் அலவ் தட், டாக்ஸ் லாஸ் அலவ் தட். அதே மாதிரி இப்ப நீங்க இந்தியாவிலையும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றவரு, ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு நீங்க விற்கலைன்னா வரி கட்ட வேண்டாம், ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட்டு விற்கலைன்னா வரி கட்ட வேண்டாம். அது வளர்ந்துக்கிட்டே எவ்வளவு உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம், தேவைக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு மட்டும் வரி கட்டினீங்கன்னா போதும், மீதிக்கு வரி கட்ட வேண்டாம். பட் அதே இது நீங்க பிக்ஸட் டெபாசிட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் கையில வாங்கினாலும் வாங்கலைனாலும் நீங்க டாக்ஸ் கட்டி ஆகணும். ஸோ தோஸ் ஆர் ஆல் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு 6 ஆஸ்பெக்ட் நீங்க ஜென்ரலா வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட், நான் இதுன்னு சொல்லல, எனி இன்வெஸ்ட்மெண்ட்ல இது ஒரு ஃபில்டரா போட்டு பாத்துக்கோங்க, ஹவு இட் கம்ஸ் அவுட் அப்படிங்கிறது. ஜெனரலி அமீர் சார், நீங்க எனக்கு உங்களுக்கு எதுவும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அக்கார்டிங்லி ஐ வில் குயிக். இல்ல சார், ஜஸ்ட் கேரி ஆன் 45 minutes பேசலாம், அப்புறம் क्वेश्चन ஆன்சர் வச்சுக்கலாம் சார். நிறைய क्वेश्चन ஆன்சர். ஓகே ஷூர். Can 45 minutes to 1 hour. Yeah, sure. So informative, எல்லாம் நிறைய பேர் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூர், தேங்க் யூ. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து
இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். ஸோ இது வந்து இப்போ நீங்க லைக் நீங்க ஒரு பஸ்ல ஏறுறீங்க, சென்னையில இருந்து பஸ்ல ஏறுறோம், சில பேர் விழுப்புரத்துல இறங்குறாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் விழுப்புரத்துல ஏறிக்கிறாங்க, அடுத்து சில பேர் வந்து திருச்சியில இறங்கிக்கிறாங்க, இன்னும் சில பேர் திருச்சியில ஏறுறாங்க, மதுரை போகுது, திருநெல்வேலி வரைக்கும் பஸ் போகுதுன்னு வச்சேன். ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் அ வெஹிக்கிள். மியூச்சுவல் ஃபண்ட்னு எல்லாரும் உடனே ரிஸ்க்னு நினைக்கிறாங்க, கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வந்து டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்க பாண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ரிஸ்கே வேண்டாம்னா பாண்ட்ல பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் கவர்மெண்ட் பாண்ட்ல பண்ணலாம், பிரைவேட் பாண்ட்ல பண்ணலாம், இல்லை உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். தட் இஸ் நம்பர் 1. கோல்டுல பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் கோல்டுல பண்ணிக்கலாம். அவங்க ரியல் கோல்டை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வாங்கி வச்சு உங்களுக்காக பாதுகாக்கிறாங்க. அதனுடைய அப்ரிசியேஷனை நீங்க பெனிஃபிட்டை தாராளமா எடுத்துக்கலாம், போய் லாக்கர்ல வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கோல்டுல பண்ணிக்கலாம். ரியல் எஸ்டேட்ல பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் பண்ணிக்கலாம், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல எல்லாம் பண்றாங்க. கமோடிட்டியில நான் முதலீடு பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் பண்ணிக்கலாம். ஈக்குட்டியில பண்ணணும்னா அது மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் பண்ணிக்கலாம். ஈக்குட்டி இந்த சென்ஸ் பங்குகள்ல, பங்கு சார்ந்த முதலீடுகள்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஃபண்ட் இருக்கு, மல்டி அசெட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு, அதுலயும் பண்ணிக்கலாம். நான் ஜப்பான்ல பண்ணணும் அப்படின்னா ஜப்பான் முதலீடு பண்ணிக்கலாம், அமெரிக்காவில் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், யூரோப்ல பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு இது வந்து ஒரு வெஹிக்கிள் தானே தவிர மியூச்சுவல் ஃபண்டுனாவே ஈக்குட்டின்னு நினைக்காதீங்க. ஈக்குட்டி இஸ் தி லார்ஜஸ்ட் அசெட். ஏன்னா ரீட்டைல் முதலீட்டாளர் அதுலதான் அதிகமா போடுறாங்க. எனக்கு வந்து நான் பாண்டெல்லாம் நான் வெளியில போட்டுக்குவேன், போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டுக்குவேன், பேங்க்ல போட்டுக்குவேன், எனக்கு அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தேவையில்லை, எனக்கு ரிட்டர்ன் அதிகமா வேணும், நான் 5 வருஷம் காத்திருக்க தயார், 10 வருஷம் 20 வருஷம் காத்திருக்க தயார், எனக்கு அதிகமான ரிட்டர்னை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணிக்கிறது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. அதே சமயம் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல, அவங்க யூஸ் பண்றது வந்து பாண்டுக்காக. ஏன்னா அவங்க ஒரு மாசத்துக்கு தேவையில்லாத பணம் ஒரு 100 கோடி வச்சிருப்பாங்க, இன்னைக்கு 100 கோடியை போடுவாங்க, ஒரு மாசம் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த 100 கோடியை எடுத்துக்குவாங்க, ரிட்டர்ன் குறைவா கிடைக்கும், அவங்களுக்கு கவலை இல்லை, பட் அதுல கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இவ்வளவு ஏன் நம்ம வந்து சொல்றோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க பண்ணுங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஒரு 2 ஸ்லைடு கொடுத்துருக்கீங்க ஜென்ரலா. இது வந்து ரொம்ப சிம்பிள் டு இன்வெஸ்ட், சிம்பிள் டு டேக் அவுட் மணி ஆஸ் வெல். நீங்க ஒரு வெத்து பேப்பர்ல, ஒயிட் பேப்பர்ல உங்க போலியோ நம்பர், பேன் நம்பர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா பணத்தை வெளியில எடுத்துக்கலாம், எத்தனை கோடியா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சோ சிம்பிள் டு டேக் அவுட் த மணி. ஜஸ்ட் மேக் ஷூர் பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க, பேன் கார்டை சேஞ்ச் பண்ணாதீங்க, அதெல்லாம் அப்படியே ஐ அசியூம் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஸ்டேபிள். அப்படின்னா ஈஸியா நீங்க வெளியேறலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் ஈஸியா பண்ணிக்கலாம். இன்னும் ஆஸ் லோ அஸ் 100 rupeesல இருந்து பண்ணலாம். இன்னைக்கு சில பேர்கள் வந்து மைக்ரோ லெவல்ல 100 rupees பண்றாங்க, 500, 1000 இருந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மாதம் சொல்றேன். அதுக்கு மேல உள்ளதுமே வந்து உங்களுக்கு வந்து லட்சங்கள்ல போடுறாங்க. என்ஆர்ஐஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில், எனக்கு இதுக்கு முன்னால தெரியாம போச்சு அப்படின்னு என்கிட்ட பேசுறவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருப்பேனே, நிறைய ரியல் எஸ்டேட் வாங்கிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு இன்ட்ராக்ட் பண்றவங்கள சொல்றேன். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் அந்த செக்டார்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்களே வந்து பாத்தீங்கன்னா highly qualified people most of the time, and at a lesser expense ratio you are getting. இப்போ நான் தனியா ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் எனக்கு மேனேஜ் பண்ணி தர சொல்லணும் அப்படின்னா அவருக்கு நீங்க சம்பளமோ இதுவோ கொடுக்கறது நிறைய இருக்கும். இங்க வந்து we are talking about 0.2%, 0.3%, 1%, 2% இந்த ரேஞ்ச் தான் டோட்டல் எக்ஸ்பென்ஸே வந்து பர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஸோ யூ ஆர் கெட்டிங் த பெஸ்ட் மைண்ட்ஸ் அட் த லோயஸ்ட் ரேட். லாங் டேர்ம்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்லைடு காமிச்ச மாதிரி it has given fantastic returns, and these returns will continue for the next 20, 30, 40 years, India being a large democracy. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இன்னுமே வர வேண்டியதுதான் எக்கச்சக்கமா இருக்குது. ஏன்னா இந்த பர் கேபிட்டா இன்கம் வந்து சர்டன் பிராக்கெட்ல இன்க்ரீஸ் ஆகையில வந்து பாத்தீங்கன்னா எக்கானமி கோஸ் அப் மேனிஃபோல்ட். ஸோ இப்போ அந்த த்ரெஷோல்ட்ல தான் இந்தியா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பர் கேபிட்டா $2000 அது மாதிரிலாம் ரீச் பண்ண இல்லை, அதுக்கு மேலையெல்லாம் போகையில வந்து அந்த எக்கானமியினுடைய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் நிறைய இருக்கும். வரி டாக்ஸேஷன் வந்து ரொம்ப ரொம்ப லோ நீங்க வச்சிருக்கிறதுக்கு, அதுவும் எடுத்தா தான் வரி, வெளியில எடுக்கையில தான் வரி.
அதுலயுமே வந்து அப் டு 1 lakh ஆஃப் ப்ராஃபிட் பர் இயர் பர் பர்சனுக்கு டாக்ஸ் கிடையாது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஸோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா 10% தான் டாக்ஸ். நீங்க என்ஆர்ஐ நிறைய பேர் இருக்கீங்க, என்ஆர்ஐக்கும் டாக்ஸ் பிராக்கெட் வந்து சேம் தான், டாக்ஸ் ரேட் வந்து சேம் தான். என்ஆர்ஐக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு இந்தியாவில் வேற வருமானங்கள் இல்லாத பொழுது அந்த பணத்தை நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம் இந்தியாவில் டாக்ஸ் ஃபைல் பண்ணி. டாக்ஸ் பிடிச்சாங்கன்னா கூட, ஏன்னா ஒரு 5 லட்சம் வரைக்கும் நீங்க டாக்ஸ் கிடையாது இந்தியாவில். ஸோ 5 லட்சத்துக்குள்ள 5 லட்சம் பிளஸ் 1 lakh 6 lakhs வரைக்கும் நீங்க வந்து பர் இயருக்கு பணத்தை வெளியில எடுத்தீங்கன்னா டாக்ஸை வந்து நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். சட்டத்திட்டங்கள் ரொம்ப ஹெவியான சட்டத்திட்டங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி, செபி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ரெகுலேட்டர் அவங்க தான். அதற்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை சொல்லுவேன். அதற்கப்புறம் வந்து ஐஆர்டிஏ, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டர்லாம் லாஸ்ட்ல தான் வருவாங்க, ஏன்னா புதுசா உண்டு பண்ண ரெகுலேட்டர் அவங்க எல்லாம். ஸோ செபி வந்து வெரி டஃப் ஆன் கம்பெனிஸ், ஆன் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே. அதனால நிறைய பேர் பயப்படுவாங்க, தப்பு செய்யவே பயப்படுவாங்க. சின்ன தப்பு செய்யக்கூட சின்ன தொகைகள்ல நீங்க முதலீடு செஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆஃபன் தமிழ்ல சொல்லல முதலீட்டு ஒழுக்கம் அப்படின்னு சில பேர் என்னை கொஞ்சம் மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறத வந்து இது கொண்டு வரும் உங்களுக்கு. என்னன்னா, இட் மேக்ஸ் யூ கமிட்டட். ஏன்னா மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் போகையில ஜென்ரலி 5ஆம் தேதி நாங்க நிறைய பேருக்கு டிடக்ஷன் கொடுப்போம். ஸோ சம்பளம் 1ஆம் தேதி வருது அல்லது உங்களுடைய வருமானம் 1ஆம் தேதி வருதுன்னா 5ஆம் தேதி பணம் போயிடும் முதலீட்டுக்கு. நீங்க சொன்ன கமிட்டட் அமௌண்ட், பிளான்ட் அமௌண்ட், மீதி ரிமைனிங் அமௌண்ட்டை வச்சு தான் நீங்க வந்து செலவழிக்கணும். ஸோ அப்படிங்கையில ஓவர் பீரியட் ஆஃப் டைம் திஸ் க்ரோஸ், த அமௌண்ட் க்ரோஸ் இன்டு எனார்மஸ் ஒரு கார்பஸ். என்ன நிறைய பேர் எங்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அவங்க ஆச்சரியப்படுறதே, நாங்க ஒரு இடத்துல இவ்வளவு பணத்தை எங்களால பார்க்க முடியுது, கண்ணால வளர்ந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறதுதான். அது ஓவர் அண்ட் அபவ் தட். இப்ப நிறைய பேர் நான் ஸ்டாக் போறேன் அப்படிம்பாங்க, நான் டைரக்டா ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிம்பாங்க. அதை விட நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்டை ப்ரிஃபர் பண்றேன்னா, ஒண்ணு வந்து டிசிப்ளின், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்டரல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்கள ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இண்டஸ்ட்ரி பூரா அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்ப லாஸ்ட் 1 or 2 years பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வந்துட்டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் அடிபட்டுச்சு. எல்லா இண்டஸ்ட்ரியும் அடிபட்டுச்சு, பேங்கிங் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் அதிகம். ஆனா அதே சமயத்துல ஃபார்மா இண்டஸ்ட்ரி பூம் ஆகுது கொரோனா வந்ததுனால. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இப்போ பூம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆஃப்டர் லாங் டைம். ஸோ இப்போ இந்த செக்டரல் ரொட்டேஷனை வந்து ஒரு தனி நபர் அவரா ஒரு போர்ட்ஃபோலியோ அமைச்சு ஹீ கேனாட் பி அ வின்னர். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல டைரக்டா ஸ்டாக்ல போகையில இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது, டைரக்டா ஸ்டாக்ல போகையில ஒரு இப்ப நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எதை பிரதிபலிக்கிறாங்கன்னா இந்தியாவுடைய எக்கானமியை பிரதிபலிக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்தியாவில் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து 33% ரெப்ரசன்ட் பண்ணுது இந்தியன் எக்கானமில அப்படின்னா, அவங்க போர்ட்ஃபோலியோவில் 33% ஃபினான்ஷியல் செக்டார் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம், பட் 30 to 40%க்குள்ள அல்லது 25 to 40% பிராக்கெட்டுக்குள்ள ஃபினான்ஷியல் செக்டார் வச்சிருப்பாங்க. ஃபார்மா இண்டஸ்ட்ரி 8% ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரி 8% வச்சிருப்பாங்க. ஆயில் அண்ட் கேஸ் 10-12% இருக்குன்னா ஆயில் அண்ட் கேஸ் 10-12% வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப நம்மளா இண்டிவிஜுவலா ஸ்டாக் வாங்கையில அதீதமா புல்லிஷா இருந்து ஒரு ஸ்டாக்ல போய் அதீத பணத்தை போடுவோம். அங்கேதான் இழப்பு வர்றது, எல்லாமே பிரச்சனை வருது, கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்ல தான் நிறைய பேர் போய் மாட்டிக்குவாங்க. இங்க வந்து டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவா இருக்கிறத கண்டு you get that benefit of it over a period of time. Yes, you cannot be a billionaire in a day, but வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் குறைஞ்சிருது, ஒரு டீசென்ட் ரிட்டர்ன். இந்தியாவுடைய எக்கானமி என்ன க்ரோ ஆகுதோ அதை விட ஒரு 2-3% ஹையர் ரிட்டர்ன் உங்களுக்கு தாராளமா கிடைச்சிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஓனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணையில நம்ம அதை பெஞ்ச் மார்க் பண்ண மாட்டோம். நம்ம செய்யற இன்வெஸ்ட்மெண்ட் பெஞ்ச் மார்க் இன் த சென்ஸ், லைக் ஓவரால் ஓகே இந்தியன் எக்கானமி 15% க்ரோ ஆயிருக்கு, பட் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 10% தானே க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். பட் வேறஸ் இப்போ இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல போயில அந்த ஃபண்டு கம்பேர் டு இந்தியன் எக்கானமி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இஃப் வி ஹேவ் டு டேக் ஆக்ஷன்னா வி கேன் டேக் ஆக்ஷன். ஸோ இப்போ அந்த பெஞ்ச் மார்க்கிங் யூஸ்வலா நம்ம என்ன செய்வோம், சரிப்பா எங்க அண்ணன் அங்கே பிளாட் வாங்கினாரு, அவர் லக்கு, அது 50 லட்சம் ஆயிடுச்சு, லட்ச ரூபாய்க்கு வாங்கினது, நான் வாங்கினது 20 லட்சத்துல தான் இருக்கு அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவோம். இட் இஸ் நாட் மியர் லக். அது உங்களுடைய பிரதர் வந்து போட்டிருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு தான். அவர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்கியிருப்பாரு, நம்ம அனலைஸ் பண்ணாம வாங்கியிருப்போம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ அது மாதிரி பெஞ்ச் மார்க்கிங் வந்து நம்ம பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க நல்லா இருக்கு.
அது மாதிரி நீங்க இப்ப இந்த பர்டிகுலரா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ் வரையில நம்ம இந்த ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு கோலை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு இது, உங்க சைல்டு எஜுகேஷனுக்கு இது, உங்க சைல்டு வெல்ஃபேருக்கு இது. நிறைய பேர் நான் தான தர்மம் செய்யணும் அப்படிம்பாங்க, பிலாந்த்ரோபிக்கு இது மாதிரி பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஒன்னொன்னையும் கோல் பேஸ்டா கொடுக்கையில அந்தந்த டார்கெட் வரையில அந்தந்த ஃபண்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கையில வந்து அந்த பிளானிங் வந்து ரொம்ப பக்காவா இருக்கும். இப்போ ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் சேர்த்து போட்டு வச்சுட்டு அன்னைக்கு ஒன்னொன்னுக்கு வரையில நம்ம எடுத்துக்கோம் அப்படிங்கையில அந்த பிளானிங் அந்த அளவுக்கு கிரேட்டா இருக்காது. தட் இஸ் ஆல்சோ அன் அட்வான்டேஜ் ஹியர். அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள சம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. டைவர்சிஃபிகேஷன் இஸ் தி பிகெஸ்ட் அட்வான்டேஜ். எல்லாம் அக்ராஸ் த செக்மெண்ட், அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இருக்கும். ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் பண்ணல இட் இஸ் நாட் சோ ஈஸி. Again, it is tough. அதுக்கு வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் an apt medium. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தூங்கையில உங்களுக்காக அது வேலை செய்யணும், போட்டுட்டு நிம்மதியா தூங்க முடியணும். அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னா, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ரியல் எஸ்டேட், டோன்ட் மீன் மீ, ஜஸ்ட் ஐ எம் கம்பேரிங். ஸோ நான் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கேன், அது யாரும் கட்சிக்காரன் தூக்கிட்டு போகாம இருக்காங்கன்னா நம்ம போய் பார்த்துக்கணும். அது யாரும் ஆக்கிரமிக்காம இருக்காங்களான்னு பார்த்துக்கணும், அப்பப்போ பார்த்துக்கணும். ஸோ அதுக்குள்ள வேற எதுவும் தீய செயல்கள் நடக்காம இருக்கான்னு நம்ம போய் பார்த்துக்கணும். அல்லது வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்டுக்கு விட்டுனா கூட அந்த ஆளு போனாருன்னா அதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இட் இஸ் ஆஸ் குட் அஸ் யூ ஆர் டூயிங் எ பிசினஸ்ங்கிற மாதிரி யூனோ. ஸோ அதெல்லாம் இல்லாம நம்ம போட்டுட்டு ஹாயா ஹாப்பியா தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். இட் ஷுட் ஒர்க் ஃபார் யூ. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எகைன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கோர்ஸ் வெரி வெல். சம் ஆஃப் த ஸ்கீம்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க மந்த் ஆன் மந்த் போடையில உங்களுக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. தட் இஸ் ரியலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தெர் இஸ் நோ ஹிடன் திங். கம்பெனி வந்து குரூப் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க போடுறவரு அந்த இலக்கை அடைய முடியாம போச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் அவங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவென்யூஸ் வெல் ரெகுலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஓவர் த பீரியட், எஸ் 90களில் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ஏமாத்து வேலை நடந்திருக்கு. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமு, கேத்தன் பரேக் ஸ்கேமு, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் ஆனா இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்ப சகாராவுடைய ப்ரொமோட்டர் அவர் இல்லாம போனாரு, பல கேஸ்ல மாட்டிக்கினாருன்னா கூட ஒரு சின்ன சகாரா மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருந்தாரு, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுல போட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ரிலையன்ஸ் தம்பி அனில் அம்பானி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட், பட் அவருடைய ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்துச்சு, போட்ட முதலீட்டாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்ட்ல வருது, ட்ரஸ்ட் அண்டர்ல ப்ரொமோட்டர் கேனாட் டச் ஈவன் சிங்கிள் பென்னி, சிங்கிள் ருபி. ஸோ அதை வந்து இப்போ நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் ஆயிடுச்சு ரிலையன்ஸ். நிப்பான்கிற ஜப்பானீஸ் கம்பெனி வாங்கிட்டாங்க. ஸோ ஆல் ஆர் யார் வேணாலும் வரலாம் போகலாம் ப்ரொமோட்டர்ஸ், பட் இன்வெஸ்டர்ஸுக்கு மணி இஸ் 100% சேஃப். அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. தென் நம்ம சொன்ன மாதிரி ஆப்ரேஷனுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், வெரி கிளீன் இன்வெஸ்ட்மெண்ட்டு யூனோ, அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு ரெகுலேட்டர் உங்களுக்காக ஒரு ஆளுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க, ரெகுலேட் பண்றாங்க. ஸோ தோஸ் ஆர் ஆல் மேஜர் அட்வான்டேஜஸ். தட்ஸ் வை வி அட்வொகேட் ஃபார் மெனி ரீட்டைல் அண்ட் ஈவன் HNI இன்வெஸ்டர்ஸ். நீங்க இது மியூச்சுவல் ஃபண்ட்ல போங்கன்னு சொல்லி உங்களுடைய முதலீடை கொண்டு வாங்கன்னு சொல்லி, அதனாலதான் வி ஹைலி ரெக்கமெண்டட். இப்போ இதுல இந்த ஸ்லைட்ல வந்து டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை போட்டிருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பங்கு சார்ந்த முதலீடுகள். இன்னும் அதுல வெவ்வேறு கேட்டகரி இருக்கு. நத்திங் பட் மல்டி கேப்னா அவங்க ஸ்மால் கம்பெனிஸ் ஸ்டாக்லையும் போடுவாங்க, மீடியம் சைஸ்ட் கம்பெனி ஸ்டாக்லையும் போடுவாங்க, லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஸ்டாக்லையும் போடுவாங்க. ஸோ அதை மல்டி கேப் ஃபண்டுங்கிறோம். லார்ஜ் கேப் ஃபண்டுனா ஒன்லி லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல மட்டும் போடுவாங்க. ஜென்ரலி ஒரு 80,000 கோடி 90,000 கோடிக்கு மேல சந்தை மதிப்புள்ள நிறுவனங்கள்ல பங்குகள்ல மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ஆயில் அண்ட் கேஸ், ONGC, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி நிறுவனங்கள்ல மட்டும் போடுவாங்க. அப்புறம் லார்ஜ் அண்ட் மிட் கேப்னா லார்ஜ் கேப்ல ஒரு 35%, மீடியம் சைஸ்ட் கம்பெனிஸ்ல ஒரு 35%, ரிமைனிங் வந்து எல்லாத்துலயும் கலந்து போட்டுப்பாங்க. ஸோ அதுதான் மிட் கேப் ஃபண்டு. ஸ்மால் கேப் ஃபண்டு கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாம் போடையில நீங்க ஒரு 7 வருஷம் 10 வருஷம் போட்டிருக்கையில ஒரு கன்சர்வேட்டிவா இயர் ஆன் இயர் ஒரு 15% எதிர்பார்க்கலாம். இட் ஹஸ் கிவன் வெரி குட் ரிட்டர்ன்ஸ். லாஸ்ட் இயர்ல எல்லாம் இப்போ லாஸ்ட் 1 இயருக்கு முன்னால போட்டவங்களுக்கு எல்லாம் 150%, 200% கொடுத்துருக்கு. ஜஸ்ட் அதை ஒன் டைமா வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஐ எம் டாக்கிங் லாங் டேர்ம். லாங் டேர்ம்ல ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் ரிட்டர்ன் ஒரு 15% ஈஸியா கிடைக்கும். ஸ்மால் கேப் ஃபண்ட்ல எல்லாம் 15 to 18% கிடைக்கும்.
அப்புறம் தென் வேல்யூ ஃபண்ட், கான்ட்ரா ஃபண்ட், இஎல்எஸ்எஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் சேவிங் ஃபண்டு. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். ஃபாரின்ல இருக்கவங்களாம் அதில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஃபைலிங் டாக்ஸ் இன் இந்தியா, அந்த ஒரு 1.5 லட்சத்துக்கு வரிப்பிடித்தம் குறைக்கிறதுக்காக உங்களுக்கு அது இந்த இஎல்எஸ்எஸ், ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவோம். ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பாண்ட் ஃபண்ட்ஸ். பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து ரைட் நவ் இந்தியாவில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து லோ, அரௌண்ட் ஒரு 5 to 6% தான் கிடைக்கும். அதுல வெவ்வேறு கேட்டகரி இருக்கு. இந்த கேட்டகரியில ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு 10 நாளைக்கு தான் பணத்தை போடணும் அப்படின்னா ஓவர் நைட் ஃபண்டு, ஒரு 2 மாசத்துக்கு போடணும் அப்படின்னா லிக்விட் ஃபண்டு, 6 மாசத்துக்கு போடணும் அப்படின்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு. ஸோ காலம் குறுக குறுக உங்களுக்கு ரிட்டர்ன் குறைவா இருக்கும். பட் காலம் அதிகரிக்க அதிகரிக்க ஷார்ட் டியூரேஷன், மீடியம் டியூரேஷன், அதுல எல்லாம் ஒரு 5-6% எதிர்பார்க்கலாம் நீங்க. இந்த லிக்விட் ஃபண்டு, ஓவர் நைட் ஃபண்டு எல்லாம் 3-3.5% இன்னைக்கு கிடைக்கிற ரேட்டு. அதுக்கு யார் சார் போடுவாங்கன்னு கேட்பீங்க. பல கோடி வச்சிருக்கவங்க எல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப பெண், நான் பையன் கல்யாணம் பண்ணணும் அல்லது பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு 3 மாசத்துல எனக்கு எப்ப வேணாலும் தேவைப்படும், 4 மாசத்துல தேவைப்படும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு எல்லாம் அதுல போடுவோம். அந்த அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு எல்லாம் போடுவோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ பிசினஸ்ல இருக்கவங்க, சின்ன சின்ன பிசினஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் பணம் நிறைய வந்திருக்கும், ஒரு 50 லட்சம் வந்திருக்கும், ஃபாரின் ஆர்டரு 1 கோடி வந்திருக்கும், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படும். ஸோ இதுல போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பேன். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல போட்டால் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ இதுல போட்டீங்கன்னா ஒரு 3-4% கிடைக்கும். வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். ஹை சேஃப்டி, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த ரைட் சைட்ல கொடுத்துருக்கீங்க. அதுல ஒரு 16 வகைகள் இருக்கு. பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு இதுல வந்து 1-2 டைப்ஸை மட்டும் பார்த்தாங்கன்னா போதும். ஷரியா ஃபண்ட்ஸ். ஷரியா ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2-3 நிறுவனங்கள் இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. டாடா எத்திக்கல் ஃபண்டுன்னு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இது நிப்பான் இந்தியா ஷரியா பீஸ்ன்னு இருக்குது. தாரஸ்ல வந்து தாரஸ் ஷரியா ஃபண்டுன்னு இருக்கு. தாரஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு நிறுவனம், அதுலயும் ஷரியா ஃபண்ட் இருக்குது. ஸோ இந்த ஷரியா ஃபண்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸாக்டா அவங்க ஷரியா முறைப்படி தான் கம்ப்ளீட்டா எல்லாமே பண்றாங்க. அதுக்கு ஷரியா சர்டிபிகேஷன் அது இது எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ இஸ்லாமியர்களுக்கு வந்து நான் ஷரியா முறைப்படி முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கையில வந்து இந்த ஃபண்ட்ஸ் நல்ல ஒரு வாய்ப்பு. டீசென்டான ரிட்டர்ன்ஸையும் கொடுத்துருக்கு. டாடா எத்திக்கல் ஃபண்ட்லாம் ஒரு 700 கோடி மேனேஜ் பண்றாங்க கிட்டத்தட்ட. ஸோ இப்போ எனக்கு இப்போ அது மட்டும் இல்லாம வேற வந்து ஷரியா சர்டிபிகேஷன் இல்லைன்னா பரவாயில்ல, பட் எந்த மாதிரி நான் ஷரியா முறையில முதலீடு செய்யலாம் அப்படின்னா ஃபார்மா ஃபண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90% பூரா ஃபார்மசூட்டிக்கல் செக்டர் தான் வச்சிருப்பாங்க, அவங்க ஸ்டாக்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபார்மா ஃபண்டு, ஐடி ஃபண்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபண்ட் இருக்கு. ஓவர்சீஸ் டெக்னாலஜி ஃபண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பேங்க் அதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்லை. அவங்க பூராவுமே மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடு, கம்ப்ளீட்டா ஐடி ரிலேட்டடு, டெக்னாலஜி ரிலேட்டட்ல தான் பண்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல பியூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓன்லி எல்என்டி போன்ற நிறுவனங்கள், கன்ஸ்ட்ரக்ஷனு, சிமெண்ட் நிறுவனங்கள் அதுகளில் போடக்கூடியது இன்ஃப்ரா ஃபண்ட்லையும் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஒன்லி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ்ல மட்டும் பண்றாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஆட்டோமொபைல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு. கோல்டு ஃபண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபண்ட் ஹவுஸும் ஒவ்வொரு ஃபண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஷரியா சர்டிபிகேஷன் கிடையாது, பட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஷரியா முறையில ஒத்து வரும் உங்களுக்கு. ஏன்னா சில பேர் கேட்பாங்க, சார் இந்த ஷரியாவில் நீங்க ஆப்ஷன் எனக்கு கம்மியா தானே கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க. அப்ப அந்த ஆப்ஷன் கம்மியா கொடுக்கையில வந்து அது தவிர்த்து சர்டிஃபைடு ஃபண்ட் இல்லை, பட் தீஸ் ஆர் ஆல்சோ யூ கேன் லுக் அட் அப்படின்னு ஜென்ரலா நான் சொல்றது. அதனால ஷரியா முறைப்படியும் பண்ண விருப்பப்படுறவங்களுக்கு இதுலயும் நீங்க மாதம் பண்ணிக்கலாம், லாங் டேர்முக்கு பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்கு. எஸ்ஐபி அது இது எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலயும் இருக்குது. ரெகுலர் ஃபண்ட் தான். தீஸ் ஆர் ஆல் ரெகுலர் ஃபண்ட்ஸ். இது ஒன் ஆஃப் த ஸ்லைட்ஸ். ப்ராபபிலி தென் வி வில் என்டர் இன்டு Q&A 1 or 2 ஸ்லைட்ஸ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ரீசெண்டா நீங்க நாம இதுலயும் போஸ்ட் பண்ணி ரீசெண்ட் இதுலயும் பார்த்திருப்பீங்க. இப்ப ரைட் நவ் இந்தியாவுடைய ஓவரால் ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு $3 trillion நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஜிடிபி, மார்க்கெட் கேபிடலைசேஷன் எல்லாம் ஒரு 2-3 கண்ட்ரிஸை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. சைனா, யுஎஸ்ஏ, ஜப்பான். இந்த 2 trillion இருந்து 5 trillion எக்கானமி ஆகையில அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய பங்குச்சந்தை வந்து அபாரமான வளர்ச்சியை கண்டிருக்கு. அபாரமான வளர்ச்சி. சைனாவில வந்து இந்த ஃபேஸ் வந்து 2 trillion to 5 trillion 2004ல இருந்து 2009
அமெரிக்காவில் வந்து 1977 1988 11 இயர்ஸ். ஜப்பான்ல 78 86 வரைக்கும். ஸோ இப்போ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பங்குச்சந்தை வந்து கிட்டத்தட்ட 15 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. சைனாவில் 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஜப்பான்ல கிட்டத்தட்ட 19 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. இந்தியாவில் வந்து இப்போ ரைட் நோ 2.8 ட்ரில்லியன். கவர்மெண்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் 5 ட்ரில்லியன். ஸோ அப்படிங்கையில யூ கேன் கஸ் there is plenty of opportunity. நான் அதுக்காக இன்னைக்கே உடனே கொண்டாந்து உங்க பணத்தை எல்லாத்தையும் போடுங்கன்னு சொல்ல வரல. பட் தி ஆப்ஷன்ஸ் ஆர் வைட் ஓப்பன். I am a strong believer in India and Indian economy. It's just a matter of time. எல்லாரும் நம்ம ப்ராபப்ளி இந்த கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் இருக்க ஆல்ரெடி கொஞ்சம் ஐடில இருக்கவங்க, பேங்கிங்ல இருக்கவங்க எல்லாருடைய சேலரி எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் அடிமட்டத்திலையும் இது இருக்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது we are seeing, கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஆகையில இந்த எக்கானமி வந்து சடன் பிளாஸ்ட் இருக்கையில மார்க்கெட்ஸ் வில் ஆல்சோ கோ அப். இதுல இன்வெஸ்ட்மெண்ட், பட் அதுல வந்து அன்னைக்கு லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா தான் அது மல்டிப்ளை ஆகும். சரி, லைக் போன வருஷம் மார்ச்ல மார்க்கெட் விடுகையிலேயே அதை இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருந்தவங்களுக்கு தான் இன்னைக்கு அப்டர்ன்ல நல்ல ரிட்டர்ன். அதை விட்டு வெளியில வந்துட்டாங்க, பயந்து வந்துட்டாங்கன்னா அந்த ரிட்டர்னை நீங்க பார்த்திருக்க முடியாது. So there is a big opportunity in front of all of us. So அந்த opportunity வந்து it is not very far away. இந்த இப்ப நீங்க யாராவது யங்ஸ்டரா இருக்கட்டும், 20 25 வயசு 30 வயசுல இருக்கவங்களா இருக்கட்டும், 45 வயசுல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல 60 வயசு, இது எல்லாருக்குமே வந்து இந்த ஈக்விட்டி அசெட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a compulsory one. இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்கு நம்ம எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தட் இஸ் ஃபைன். பட் நான் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்னா ஈவன் உங்களுக்கு உங்க ரிட்டையர்மெண்ட்ல கூட ஈக்விட்டி ஷுட் ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ. அட்லீஸ்ட் ஒரு 25% 30% ஆகுது நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு கூட சஜஸ்ட் பண்றோம். ஏன்னா டு இன்க்ரீசிங் காஸ்ட்டை நீங்க பீட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் த ஒன்லி திங். அது இந்தியாவோட இன்க்ரீசிங் காஸ்ட் இப்போதைக்கு நிக்க போறது இல்லை. மினிமம் ஒரு 4-5% ஆகுது அட்லீஸ்ட் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வி ஆல் ஷுட் கன்சிடர் ஒரு இன்ஃபிளேஷன் பீட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுல மியூச்சுவல் ஃபண்ட் ஃபிட்ஸ் த பில் வெரி வெல். இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணையில வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்கள் இருக்கும். இட் இஸ் ஆல் நாட் லோட்டஸ்ன்னு நான் சொல்ல வரல, எல்லாமே தாமரைகள் தங்கம்னு சொல்ல வரல. ஆனா பட் அந்த எக்ஸாம்பிள உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க நான் ஜஸ்ட் இங்க என்னுடைய கர்சரை வைக்கிறேன். இது 2008 கிட்டத்தட்ட. இந்த 2008 பெரிய உச்சத்துக்கு போச்சு, 20,000 சந்தை போச்சு. 20,000 இருந்து கிட்டத்தட்ட 10,000க்கு கீழே வந்துச்சு. பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் வந்து 10,000. அன்னைக்கு நான் மார்க்கெட்ல இருந்தேன். அப்பதான் நான் அமெரிக்காவில இருந்து மூவ் பண்ணி ஒரு 2 வருஷம் ஸோ வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தேன். டே இன் அண்ட் டே அவுட் ஐ வாஸ் சீயிங். ஸோ 50-60% எரோஷன். அந்த வேர்ல்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால பீப்புள் ஆர் செல்லிங் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் கோயிங் அவே. இட் இஸ் ஜஸ்ட் கொஸ்டின் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். யாரும் வேல்யூவை பார்க்கல, எதையுமே பார்க்கல. கொஸ்டின் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ அன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் அவ்வளவுதான், இந்தியா அழிஞ்சு போச்சு, நீ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மக்கள் முதலீடு செய்யவே வரமாட்டாங்க, இதை நம்பாதீங்க, இது ஒரு பெரிய சூதாட்டம், கேம்பிளிங் அப்படின்னாங்க. பட் அந்த 8,000 இருந்து இன்னைக்கு we are seeing 52,000. இண்டெக்ஸ், ஐ எம் டாக்கிங் ஒன்லி இண்டெக்ஸ். இப்போ நான் சொல்ற மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட அதிக ரிட்டர்ன் கொடுத்துரும். ஸோ இப்போ 20,000 வாங்கினவங்களுக்கும் நீங்க உச்சத்துல போய் தப்பு பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய ரிட்டர்ன் வந்து இன்னைக்கு ஒரு 2.5 மடங்கு 3 மடங்கு இருக்கு இந்த லாஸ்ட் 10-13 இயர்ஸ்ல. பட் அந்த உச்சத்துல வாங்கினவங்க திருப்பி அந்த விழுக்காடுலையும் போய் வாங்கினாங்கன்னா அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அப்நார்மலா இருக்கும். தட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங் 15, 20, 25%, 30% ரிட்டர்ன் தான். இப்போ போன வருஷமே மார்க்கெட் விடுகையில we sent out a mail to all our investors saying that இது வந்து ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு 3 வருஷம் பணம் தேவையில்லைன்னா, அடுத்த 3 வருஷம் பணம் தேவையில்லைன்னா அடிஷனலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் எப்ப ஏறி வரும்னு என்னால சொல்ல முடியாது, பட் இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொன்னோம். ஸோ அது சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் கொண்டு வந்தாங்க, பணம் கொண்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. நாங்களே இவ்வளவு மார்க்கெட் சீக்கிரம் எந்திரிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐ தாட் மினிமம் ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும்னு தான் நினைச்சுதான் சொன்னேன். பட் இப்போ கொண்டு வந்தவங்களுக்கு பூராவுமே நல்ல பணம், நல்ல தேவ் மேட் வெரி குட் ப்ராஃபிட் இன் ஜென்ரலா சொல்ல வரேன்.
ஸோ பட் ஆனால் ரெயின் ஆர் ஷைன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கன்டினியூ ஆகணும். மார்க்கெட்டை பற்றி பயப்படாதீங்க. இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். இட் ஆல்வேஸ் ஹேப்பன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் மார்க்கெட். ஸோ கொஞ்சம் உங்களுடைய ஹார்ட் வந்து இதய துடிப்பு வந்து கொஞ்சம் அதிகம் பீட் பண்ணாமல் இருக்கணும். கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வரையில. தட் இஸ் மை ரெக்வஸ்ட். அண்ட் வித் தட் ஐ எம் கன்க்ளூடிங். ஜஸ்ட் எங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. பிரக்லா வெல்த்தை பற்றி, இந்த கம்பெனியை பற்றி 2006 I founded the company, and கிட்டத்தட்ட today we are managing more than 400 crores of assets for our investors. மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் 350 கோடிக்கு மேல பண்றோம். வேர்ல்ட் ஓவர் ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரீஸ், கல்ஃப் ஆகட்டும், US, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரீஸ்ல இருந்து we have customers and we have good reputation. That's what I have earned so far, and thank you very much to all of you. First of all, thanks a lot. இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அருமையான இன்டராக்ஷன் செஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. I enjoyed the session. I really enjoyed the session from many countries, people from many countries. Thank you very much. கண்டிப்பா இங்க வந்து சார் நிறைய சகோதரர்களுக்காக தான் இந்த பிளானே பண்ணது. ஏன்னா இது வரைக்கும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த பிரான்ச்சைசி பண்றது எப்படி, புது பிசினஸ் போறது எப்படின்றத பத்தி தான் கொண்டு போயிட்டே இருந்தோம். இப்ப வந்து பணத்தை எங்க போட்ட பணம் எங்க இருக்குன்னு தெரியல, எங்க போடுறதுன்னு தெரியாதனால வந்து இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணேன். உங்களை கான்டாக்ட் பண்ண உடனே எங்களுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் லாட் சார். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சி அடுத்த 15 days கழிச்சு. தேங்க்ஸ் லாட்.